யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். இந்த இடத்துல யோபுவை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம் யோபு, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இப்போ ஒரு நிலைமை வரும்போது அதனுடைய ஆரம்பத்தை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. சகரியா 4:10 அருமையாக வேதம் சொல்லும், அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம். கர்த்தர் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அப்படின்னா அவருடைய கண் பார்க்கும்போது அற்பமான ஆரம்பத்தின் நாட்களாக இருக்கலாம், பட் ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறார். அந்த பிரயாசங்களை பார்க்குறாரு, நம்மளுடைய முயற்சிகளை பார்க்குறாரு, நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்குறார். அவருடைய கண்கள் அதை பார்க்குறதுனால அந்த அற்பமான நாட்களை அவர் சம்பூரணமாக மாற்ற முடியும். அதனால தான் வேதம் அருமையாக முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஒரு பிகினிங் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது உடனே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிடாது, மகிமை வந்துடாது, அந்த போஸ்டிங் வந்துடாது, அந்த காரியம் நடந்துடாது. பட் ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய அது நிமித்தம் செய்கிற முயற்சிகள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அதை அருமையாக தருவார். இப்போ எலிசா மேலே தேவ கண்கள் கர்த்தருடைய கண்கள் எலிசாவை பார்த்தது. எலிசாவை 12 ஏர் பூட்டி உழுதும் போது எலியா போய் பார்க்குறாரு. எலியா போய் பார்க்கும்போது 12ஆம் ஏரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது சால்வையை எலிசா மேலே போடுறாரு. இப்போ சால்வையை எலிசா மேலே போட்ட உடனே அப்படியே சால்வை கிடச்ச உடனே அப்படியே அபிஷேகம் எலிசாவுக்கு வரல. பெரிய அளவில் எலிசா ஊழியம் செய்யலை, பெரிய அளவில் எலிசாவை யாரும் கனம் பண்ணலை. எலிசாவிட்ட எலியா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, 1 ராஜாக்கள் 19:20 இருக்கும், நான் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி எலிசா சொல்லுவார், என் தகப்பனையும் தாயை நான் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். நீ போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள்னு எலியா சொல்கிறார். ஃபஸ்ட்டு நான் சரி போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு பின்னாடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கவனிங்க. எலிசா கூட உடனே எலியா கூட உடனே எலிசா இருந்தவுடனே எல்லாம் வரல. வேதம் சொல்லும், அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவார் 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசாபாத் நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். அப்போ பைபிள் எப்படி அட்ரஸ் பண்ணுன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னா போன உடனே சால்வையை போட்ட உடனே பெரிய அங்கீகாரம்லாம் எலிசாவுக்கு கிடையாது. எலியாவுக்கு ஒரு வேலைக்காரனா, எலியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறவனா, எலியா கூட இருக்கிறவனா, அப்படி தான் எலிசா இருந்தார். ஆரம்ப காலங்கள் முதற்கொண்டு என்ன வேலை அப்படின்னா, எலியா பின்னாடியே போய் எலியாவுக்கு வேண்டியதை செஞ்சு எலியாவுக்கு தண்ணி கொடுத்து, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்து, எலியாவுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் எலியா பயன்படுத்தினார். ஆனால் வேதம் சொல்லும், அந்த சால்வை எலிசா கிட்ட மாறுச்சு. அப்படின்னா ஒரு அற்பமான நாள் தான். உடனே எலிசா கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன ஊழியத்துக்கு தானே அழைச்சிங்க, இந்த மனுஷனுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி ஏன் வச்சுருக்கீங்க, இந்த மனுஷனுக்கு தண்ணி கொடுத்து, இந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்து, இந்த மனுஷனை பராமரிக்கிற மாதிரியே என் வேலை ஏன் இருக்குது அப்படின்னு எலிசா கேட்டு போயிருந்தா இந்த ரெட்டிப்பான வரம் எலிசாவுக்கு கிடச்சிருக்காது. அப்போ பிகினிங் நம்மளை ஏதோ கர்த்தர் செய்ய சொல்கிறாரா, அது ஒரு அற்பமாக இருக்குதா, ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்குதா, கர்த்தர் அதில் ஒரு பெரிய சம்பூரணத்தை வச்சுருப்பார், அதில் ஒரு பெரிய முடிவை வச்சுருப்பார், அதில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சுருப்பார். நம்மளுக்கு அது தெரியாது. பட் ஆனால் ஆண்டவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள், அதுதான் பலமானவைகள். எலிசா அந்த நாட்களில் நினச்சிருந்தா, என்ன இது ஒர்க்கு, இது என்னமோ சால்வையை போட்டு என்ன ஊழியம் செய்ய தானே கூப்பிட்டார், எதுக்காக இப்படி நான் தனிவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்து நினச்சிருந்தேன்னா, ஒரு நிமிஷம் அந்த நினைவு எலிசாவுக்கு வந்திருந்ததுன்னா இந்த அபிஷேகமும் வரங்களும் கிடைத்திருக்காது. பட் ஆனால் ஆரம்பம் எலிசாவுக்கு அற்பமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஆவியின் வரம் பைபிள் சொல்லும், எலியா செய்த அற்புதங்கள் 7, எலிசா செய்த அற்புதங்கள் 14. சரியாக கரெக்டாக 14 அற்புதங்களை எலிசாவை கொண்டு கர்த்தர் செஞ்சுருப்பார். இதுதான் பெரிய ஒரு கிரியை. அந்த ரெட்டிப்பான வரம் அப்படிங்கிறது அவ்வளவு பெர்ஃபெக்டாக நிறைவேறும். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா நெகேமியா 4:3
4:3 நெகேமியா இங்கேருந்து ராஜா கிட்ட அழுது புலம்பி அவ்வளோ எருசலேமில் அலங்கம் இடிஞ்சு கிடக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நான் எருசலேமினுடைய அலங்கத்தை கட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாரத்தோட ஒரு பெரிய தரிசனத்தோட எருசலேமுக்கு வந்து அலங்கத்தை கட்ட தொடங்கும்போது ஈஸியாக மனுஷங்க நெகேமியாவை பேசுவாங்க. நெகேமியா 4:3 அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இவன் பெரிய தரிசனத்தோடு வர்றான். நெகேமியா உள்ளே வரும்போது அவ்வளோ பாரம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், எப்படியாவது இந்த அலங்கம் கட்டிடணும், எப்படியாவது அலங்கத்தை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து தொபியா பக்கத்தில் நின்று சொல்கிறான், நீ கட்டுறதெல்லாம் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அது இடிஞ்சு போமே, எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த வேர்டை பார்த்தீங்களா, அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, நம்மளுடைய முயற்சிகளை தடுத்து நிறுத்துறது, இதுதான் மனுஷங்களுடைய. இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லோரும் நம்மளை என்கரேஜ் பண்ணிடுவாங்க, எல்லோரும் நம்மளை பாராட்டிடுவாங்க. நம்ம செய்கிறது சரின்னு தெரிஞ்சாலும், நம்ம முயற்சி பண்ணி அதை செய்கிறோன்னு தெரிஞ்சாலும் அதை ஹர்ட் பண்ணுற மனுஷங்க இருக்க தான் செய்வாங்க. தொபியா வந்து நின்றுட்டு நீ கட்டிட்ட, ஒரு நரி ஏறி போனால் நீ கட்டுறது இடிஞ்சு போயிடும், நீ இதை போட்டு நைட்டு பகலாக உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியாவை பார்த்து அவன் சொன்னாலும், நெகேமியா 4:9 நெகேமியா சொல்லுவார், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் ஜாபம் காக்கிறவர்களை வைத்தோம். நல்லா கவனிங்க, அதுதான் நம்ம செய்கிற ஒரு காரியம். அவர்கள் நிமித்தம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். கர்த்தாவே, இது என் கையில் கொடுத்துருக்கீங்க, நான் இதை செய்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் இந்த பிஸ்னஸை செய்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இது நாள் செஞ்சு என்ன செஞ்சுட்ட, ஒன்றும் பெருசாக ஒன்றும் உனக்கு சாதிக்கலையே, நீ இவ்வளோ நாள் இதை செய்கிற, என்ன பெருசாக சாதிச்சிட்ட, நீ இவ்வளோ நாள் வேலை செய்கிற, என்ன பெருசாக சம்பாதிச்சிட்ட. இதெல்லாம் வந்து மனுஷங்களுடைய வார்த்தைகளாக இருக்கும், மனுஷங்களுடைய கிரியைகளாக இருக்கும். பட் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது, நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய அந்த கண்கள் அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் தன்னால் நம்ம மேலே இறங்கிறோம். நெகேமியா 4:1 இருக்கும், எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்களிடையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும். இப்போ பாருங்கள், நெகேமியா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது லோக்கலில் இருக்கிற மனுஷங்களும் பேசுகிறாங்க, நீ என்ன பெருசாக கட்டிட்டு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீ உன்னை கொல்ற வரைக்கும் நான் கொன்னே போடுவேண்டா அப்படின்னு சொல்லுவ மாதிரி நெகேமியாவை மிரட்டுறது இல்லாமல் பல இடங்களில் இருக்கிற மனுஷங்க வந்து சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். பல இடங்களில் வந்து சொல்கிறாங்களாம் 10 விசை. வேதம் சொல்லுது, யோபுவை அவங்க பேசும்போது 10 விசை என்னை நிந்தித்தீங்க அப்படின்னு. யாக்கோபுக்கு வந்து 10 விசை சம்பளத்தை மாற்றின லாபான்னு ஒன்று. இப்போனா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கவுண்டிங் இருக்கும். இந்த கவுண்டிங் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொல்லிட்டோடனே நம்மளாம் என்ன செய்வோம், அப்படியே நம்ம முகம்லாம் மாறி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி என்னை பேசிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது 10 விசை லாபான் சம்பளத்தை மாற்றினாராம். யோபு சொல்லும்போது என்னை 10 இது எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல தான் வந்தீங்க, ஆனால் 10 தடவை என்னை நிந்திச்சிட்டு பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண மாதிரி நெகேமியாவுக்கு பல இடங்களில் வந்து சொல்கிறாங்களாம், 10 விசை சொன்னாங்களாம். இது மாதிரி நீங்கள் கெட்டுறது என்ன, நீ கெட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு எதுக்கு செஞ்சிகிட்டே இருக்க, இதெல்லாம் ஈஸியாக இடிஞ்சு விழுந்துரும், நீ என்ன பெரிய ஆளாக உட்காந்து அலங்கத்தை கட்டிக்கிட்டு என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க அப்படி. அப்போ யோசித்து பார்த்தா, ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் அவங்க செய்யாததை நம்ம செஞ்சால் நம்ம மேலே ஒரு கோபம் வரும், அல்லது நம்ம செஞ்சு அதில் வளர்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே அவங்களுக்கு பொறாமை வரும். கர்த்தர் நம்மளை செய்ய சொல்லும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். இதுதான் வந்து மனுஷங்களுடைய ஒரு சுபாவம். அப்போவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நம்மளை இது செய்ய சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருந்து இதை செய்கிறாரு அப்படின்னு. நெகேமியா சோர்ந்து போல அந்த அலங்கத்தை கட்டும்போது நிறைய பேர் வந்து எவ்வளோ ஹேட் பண்ணி, என்ன பெருசாக நீ செஞ்சிருவ, இதெல்லாம் ஈஸியாக இடிஞ்சிடும், எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பேசும்போதும் நெகேமியா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். துவக்கம் அற்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் முடிவு சம்பூரணமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் வந்து இந்த உலகத்தில் நம்முடைய காரியங்கள் கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லணும். ஆண்டவரே, இது நான் சாதாரணமாக தான் செய்கிறேன்,
இது நான் என்ன நம்பி செய்யலை, உங்களை நம்பி செய்கிறேன். உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தில், உங்கள் மேலே இருக்கிற அன்பில் நீங்கள் செய்ய சொல்லி நான் செய்கிறேன். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம மேலே இருக்கிற அந்த கிருபை. எலிசா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எலிசாவுக்கு தெரியல, ஒரு காலகட்டங்களில் எலியாவை பீட் பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு. ஆண்டவர் இந்த வேலையில் நம்மளுக்கு அதுதான் சொல்கிறாரு. நம்ம மேலே நம்மளுடைய கிரியைகள் ஒருவேளை இப்போ அற்பமாக இருக்கலாம், நம்முடைய நிலைமைகள் இப்போ அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சம்பூரணமான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தரும்படியாக சோர்ந்து போகாமல், மனுஷங்களுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்காமல், சூழ்நிலைகளை பார்க்காம நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது வேதம் சொல்லும், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்தில் 2வது பகுதி சொல்லும், பூமியெங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும். நல்லா கவனிங்க, இந்த 2 வசனத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது. அற்பமான நாளை நீ அசட்டை பண்ணாத. காரணம் என்னென்னா, உன்னைய மனுஷங்க பார்க்குறத விட பூமியெங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்குது. அதை நீ பிடிச்சிக்கோ. அந்த கண் உன்னை பார்க்கும்போது அந்த கண் உன்னை சும்மா விடாது. அவர் நம்ம மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அந்த ஒரு கண் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த கிரியைகளை கர்த்தர் அருமையாக நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். எல்லார் கண்களையும் மூடி விசேஷமாக அந்த நாளில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது இந்த கல்வி ஆண்டில் தேவ கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். நம்ம பிரயாசங்களில் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவ கரம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை நம்ம டீச்சிங் லைனில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சராக மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகள் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது ஒருவேளை வேதம் சொல்லும், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அது என் பலனை காண்பாயின்னு சொல்லும்போது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, அந்த பிள்ளைகளை ரட்சிக்கணும். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ரட்சிக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு காலகட்டங்கள் அந்த பிள்ளைகள் அந்த ஜெபத்தின் நிமித்தம் உலகத்தில் ஆசீர்வாதமாக மாறுவாங்க. தேவ கரம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஒருவேளை இந்த படிப்பு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் அந்த பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பணும். தேவராகிய கர்த்தருடைய அந்த ரட்சிப்பு அந்த பிள்ளைகளுக்கு வரும்போது அவங்க பல பேருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. விசேஷமாக எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கல்வியாண்டில் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக படிக்கட்டும். விசேஷித்த கிருபைகள் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் வேதம் சொல்லுகிறீங்க, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யு. ஆண்டவரே, அந்த பலனை எங்களுக்கு நீங்கள் சரீரத்தில் கட்டளையிடுவீராக. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த கல்வியாண்டில் ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் எங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய தொழிலில் இருக்க உதவி செய்யுங்க. தேவரீர் எங்களுடைய எல்லா கிரியைகளையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறபடினால் கர்த்தர் நீர் அதை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க.